Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். This is Lynn Rao from America. அமெரிக்கா தேசத்திலே இருந்து லின் ராவ் உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். Do you want to know Jesus more? இயேசுவை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? You're going to be blessed today. இன்னைக்கு கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். Let's start with prayer. ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிப்போம். Father God, we thank you for making us sons and daughters of yours. ஆண்டவரே, எங்களை உம்முடைய குமாரர் குமாரத்தியாய் மாற்றியிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். We are in awe and wonder of everything that you have done. நீர் செய்த எல்லா காரியங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And I ask you, Holy Spirit, to help us to open our hearts to receive what you desire to deposit within us. எங்களுக்குள்ளே நீர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவராகிய உமக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Let us hear what you're saying today. இன்றைக்கு நீர் சொல்லுகிறதை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். We give you all the honor, all the glory, all the praise. எல்லா துதியும் எல்லா கனத்தையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். We worship you, Lord, and we just love you. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. And we pray in the name of Jesus. Amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Too many of us focus on what we can accomplish. அநேகர் நம்மாலே என்ன செய்ய முடியும் என்பதை தான் நாம் கவனிக்கிறோம். We focus on what we can accomplish at work, at home, at church. நம்மளுடைய வீட்டிலே, நம்மளுடைய வேலையிலே, சபையிலே என்னால என்ன செய்ய முடியும் என்று நம்மளுடைய சுயத்தை சார்ந்து இருக்கிறோம். However, our priority is to be worshipers of God. ஆனா நம்மளுடைய பிரதானம் என்ன இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Our hearts must be vertical towards God. நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு நேராய் உயர்த்தப்பட வேண்டும். Our authentic worship of the Lord will lead us into praying the heart of God. நம்மளுடைய இருதயமே தேவனுடைய இருதயம் என்ன என்பதை அறிய விரும்புகிறதா இருக்க வேண்டும். And out of our heart will flow rivers of living water. நம்மளுடைய இருதயத்தில் இருந்து அப்பொழுது ஜீவ நதி புறப்பட ஆரம்பிக்கும். The Holy Spirit flows into us and out from us. நமக்குள் அவர் கடந்து வந்து நம் மூலமாய் அவர் வெளிப்படுவார். And we can experience unceasing fellowship with the Holy Spirit. அப்போ நாம் தேவனோடு கூட தடையாகாத ஒரு உறவு நமக்குள்ளே உண்டாகும். From and in this intimate place with the Lord, we learn to abide and remain aware of Him and hear His promptings. அப்போ நாம் அவரிலே இருக்கும்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாய் நம் மாற்றப்படுகிறவர்களாய் இருப்போம். This is how He leads us to speak and to do what He desires. அப்படிதான் நம்மோடு கூட அவர் என்ன பேச நினைக்கிறார், என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை அவர் காண்பித்து கொடுப்பார். And this is what I want to talk with you about today. இன்றைக்கு அதை குறித்து தான் உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். Worship must be more than praising God in a church service. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற அதை காட்டிலும் ஆராதனை இன்னும் அதிகமானதாக இருக்க வேண்டும். All of our lives are worship to Him. நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே அவரை ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Our worship is unto the Lord in every area of our life. நம்மளுடைய ஆராதனை நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். He made it possible for us to live in His presence, so we need to be aware of this always. அவருடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்ந்து அவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நாம் இருக்க வேண்டும். We're called to be priests unto the Lord. நாம் தேவனுக்கு ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். A New Testament priest is called to live in the Holy of Holies, which is a secret place. புதிய பாட்டினுடைய ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். We cannot neglect this Holy of Holies, the secret place. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அந்த மறைவிடங்களை நாம் விட்டு வந்து விடக்கூடாது.
It is an awesome privilege of being so intimate with the Lord to live and dwell with Him. அப்ப அது மிகவும் ஒரு அருமையான இடம், அவரோடு கூட தங்கி அவரோடு கூட பேசுகிற ஒரு நேரங்கள். In His presence we eat and drink of Jesus, listening for His thoughts. நாம் அவருடைய பிரசன்னத்திலே சாப்பிட்டாலும் குடித்தாலும் நாம் அவருக்காகவே வாழுகிற ஒரு இடமாய் அது மாற்றப்படும். And this leads to praying what is on the heart of the Father. அப்பொழுதுதான் பிதாவுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று அறிந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற்றப்படுவோம். From living a life of worship we can enter into unceasing prayer. அப்போ அந்த இடத்திலே அந்த உறவுக்குள்ளே வருவோமே என்றால் தடைப்படாத ஒரு ஜெப வாழ்க்கை நமக்குள்ளே காணப்படும். So what is it that makes it possible to live in unceasing prayer? அப்போ தடைப்படாத விடாத ஒரு ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? Turn over to the book of Zechariah. சகராயா புஸ்தகத்துக்கு, தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். And we'll look at chapter 12 verse 10. அதிலே 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அங்கே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, நான் தாவீதின் குடும்பத்தாரிலும் எருசலேம் குடும்பங்களின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தான் ஒருவர் பேரனாக புலம்புகிறதை போல எனக்காய் புலம்பி, ஒருவன் தன் தலையை பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். ஆமென். So the Son of God Jesus was speaking this about himself. இங்கே மனுஷ குமாரனாகிய இயேசு அவரை குறித்தே சொல்லுகிற ஒரு வாக்குகளாய் இருக்கிறது. And the focus I want to put upon the scripture is this. அந்த வசனத்திலே நான் கவனம் செலுத்த விரும்புகிற காரியம் இதுதான். He describes the Holy Spirit as the spirit of grace and supplication. அங்கே பரிசுத்த ஆவியானவரை இப்படியாய் அவர் வெளிப்படுத்துகிறார், கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் என்று சொல்லுகிறார். Supplication refers to prayer. அங்கே விண்ணப்பங்கள் என்று சொல்லும்போது அது ஜெபத்திற்கு ஒத்ததாய் இருக்கிறது. The Holy Spirit is the spirit of prayer. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். Prayer is a person. அப்ப பாருங்க, ஜெபம்னு சொன்னாலே அதுவே ஒரு நபராய் இருக்கிறார். Prayer is joining with what the Holy Spirit is praying. அப்போ நாம் ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஆவியானவரோடு இணைக்கப்படுகிறதாய் அது நமக்கு வெளிப்படுகிறது. I am not talking about a prayer list or even praying what you think you should pray. அப்போ என்ன பேசணும், என்ன ஜெபிக்கணும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்காது. Our worship from our heart is what God is after. தேவன் நம்மளுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபத்தை தான் அவர் நாடி இருக்கிறார். When you listen, the Holy Spirit puts His thoughts in your heart. அப்ப நீங்கள் கவனமாய் கேட்கும்போது அவருடைய சிந்தனையை உங்களுடைய இருதயத்திலே அவர் வைப்பார். This is what He is praying and wants you to join Him in praying. அப்ப அதுதான் அவர் விரும்புகிறார். அவர் ஜெபிக்கிறார், அந்த ஜெபத்திலே நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். The Holy Spirit is a flowing river and He infuses you with intercession. அந்த பரிசுத்த ஆவியானவர் மத்தியஸ்த ஜெபம் செய்யத்தக்கதாய் நம்மை ஏவக்கூடியவராய் இருக்கிறார். Our goal is an unceasing fellowship with the Holy Spirit. அப்ப நம்மளுடைய ஒரு லக்கும் என்ன இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு தடை உண்டாகாத ஒரு உறவு இருக்க வேண்டும். Now turn over to Psalm chapter 91. சங்கீதம் 91ஆம் சங்கீதத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோமே என்றால், and we'll just read verse 1. அதிலே 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். Amen. So he who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. அங்கே சொல்லப்படும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். This secret place is the Holy of Holies within you, and at first the abiding place.
பாருங்க, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதுதான் நாம் தங்க வேண்டிய மறைவிடமாய் இருக்கிறது. So this abiding place is where we remain there. We remain there with him. அப்ப அந்த மறைவிடம் என்னவென்றால் அந்த இடம் நாம் தங்கியிருக்க வேண்டிய ஸ்தலமாய் இருக்கிறது. We are without interruptions, without distractions. We're just focused on him and we continually focus on the Lord. அப்ப நாம் அங்கே இருக்கும்பொழுது எந்த விதமான சிந்தை திசை மாறுகிறதோ இல்ல வேற எண்ணங்கள் வருகிறதோ எதுவும் இல்லாமல் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். We're learning to remain aware of him, aware of his presence right here with you. அப்ப அவர் இங்கே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்கிறதா இருக்கிறது. When we are continually aware of his love, his goodness, his faithfulness, his strength, all that he is, அப்ப அவருடைய உண்மைத்தனம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவர் யார் என்று நாம் அறியும் பொழுது you are abiding and remaining in him. அப்பொழுதுதான் நீங்கள் அவரிலே நிலைத்திருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. Like we yield to him, we look at him, we delight in him, we adore him. அவரை பார்க்கும்பொழுது அவரை நாம் ஆசை கொள்ளத்தக்கதாய், நம்மை கவரக்கூடியவராய், அவரை நாம் கனப்படுத்துகிறவர்களாய் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றப்படும். You feel like you're just getting lost in him. உங்களுக்கே அவரிலே நாம் காணாமல் போனது போல, அவருக்குள்ள எங்கேயோ மறைந்திருக்கிறதை போல ஒரு உணர்வு வரும். What helps you to remain in him is also remembering all the wonderful things he has done. அவருக்குள்ளே மறைந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுவார். In this place of remaining in Jesus, we become exactly the person he designed us to be. அப்ப நாம் அவருக்குள்ளே மறைந்திருக்கும் பொழுது அவர் நம்மை உருவாக்கின வண்ணமாய் இயேசுவை போலவே நாம் மாற்றப்படுவோம். We become full of light and life and love and all that he is. அவரை போலவே வெளிச்சம் உள்ளவராய், அன்பு உள்ளவர்களாய், அவரை போலவே நம்மளுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். And this is with our own personality. இது கடைசியாய் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒத்த ஒரு குணாதிசயம் நமக்கும் உண்டாகும். It is to be aware of his desires and what is on his heart. அவருடைய இருதயத்தின் ஆசைகள் நம்முடைய இருதயத்தின் ஆசைகளாய் மாற்றப்படும். So David is saying here that it is possible to abide and remain in the Lord. அவர் தாவீது இங்கே சொல்லுகிற காரியம் தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது கூடிய காரியம்தான் என்று சொல்லி. And we do this by dwelling in the secret place with him. அது எப்படி என்றால் அந்த மறைவிடங்களிலே அவரோடு கூட நாம் தங்கி இருக்க வேண்டும். So how is this possible for us? அது எப்படி நமக்கு சாத்தியம்? It is by depending on the Holy Spirit, by his grace, by his doing it. அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினாலும் அந்த பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கிறதினாலே தான் இது ஆகும். He is the spirit of grace and supplication. அவர் கிருபையின் ஆவியானவரும் விண்ணப்பத்தின் ஆவியானவருமாய் இருக்கிறார். We can't do a lot of things in our own selves. We need the grace of God. நம்முடைய சுயபலத்தினாலே நிறைய காரியம் நம்மால செய்ய முடியும். ஆகிலும் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. Turn over to the Gospel of John chapter 15. யோவான் 15ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோமே என்றால் Chapter 15, I want to read verses 5 and 7. அதிலே 5ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். Amen. Amen. Abiding is the result of a secret life of prayer. அப்ப பாருங்க, ஒரு இடத்திலே தங்கி நிலைத்திருக்கிறது என்றால் அது நம்மளுடைய ரகசிய வாழ்க்கை முறையை காண்பிக்கிறது. This is about joining the Holy Spirit in prayer.
இது எப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு நம் ஜபத்திலே தரித்திருக்கிறதினாலே உண்டாகுகிற ஒரு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். If you abide in him and are hearing his words of life, you will ask what you will desire and it will be done. நீங்கள் அவரிலே நிலைத்திருப்பீர்களே என்றால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வாசித்தோம். So the secret place leads to remaining in Christ, which leads to answered prayers. அப்ப பாருங்க, அந்த ரகசியமாய் அவரோடு கூட நிலைத்திருக்கிற அந்த ஆழ்ந்த அனுபவம் நம்மளுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதிலை கொண்டு வருகிறது. Jesus wants to bring us into a deep fellowship. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். Jesus desires and uses those who are needy. அப்ப இயேசு அதை விரும்பி அதை விரும்புகிறவர்களுக்கு அதை கொடுக்க விரும்புகிறார். Turn over to Matthew chapter 5. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். And we'll read verse 3. அதிலே 3ஆம் வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். Amen. So the poor in spirit are those who know they are needy. அங்கே பார்க்கிறோம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அவர்கள் தேவையோடு கூட இருக்கிற ஒரு ஜனக்கூட்டம். And they're totally dependent upon God. அவர்கள் முற்றிலும் தேவனை சார்ந்தவர்களாய் இருக்கிறவர்கள் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். They admit their need for him. அவருக்கு என்ன வேண்டும் என்பதிலே தங்களை கொடுக்கக்கூடிய ஒருவர்களாய் இருக்கிறார்கள். These are the hearts that say, without Jesus, I have nothing and nothing to give. அப்ப இயேசு அல்லாமல் எனக்கு ஒண்ணும் இல்லை, இயேசு இல்லாம என்னால் கொடுக்கறதுக்கும் எனக்கு ஒண்ணும் இல்லை என்ற ஒரு நிலைமை. Do you admit your need for Jesus? நீங்க இன்னைக்கு எனக்கு இயேசு தான் அவசியம் என்று ஒத்துக்கொள்ள ரெடியா இருக்கீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? Without him, I can do nothing that brings life and health and freedom. அவரை அல்லாமல் ஜீவனையோ சுகத்தையோ அல்லது வேற ஒன்றையோ என்னாலே என் வாழ்க்கையில கொண்டு வர முடியாது என்ற நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? Without him, I can do nothing. அவரை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்ற நிலைக்கு வந்திருக்கிறீர்களா? Fellowship with Jesus and the Holy Spirit enables our lives to bear much fruit. தேவனோடு இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற அந்த உறவு நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க நமக்கு உதவியா இருக்கிறது. I want to look at another scripture in the Gospel of John, John 14. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். We'll look at verse 17. அதிலே 17ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அது எவ்விதமாய் சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். Amen. So Father God sent the Holy Spirit to be with you and in you. பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை பிதாவானவர் உங்களோடு கூட இருக்கும்படி உங்களுக்குள் வாசமாயிருக்கும்படி அனுப்பி இருக்கிறார். He is with you in such an intimate way that the presence of Jesus is one with you. அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு நிலையிலே நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் இயேசுவே நம்மோடு கூட இருக்கிறது போல இருக்கும். I want to read one more verse. Let's go to verse 20. இதிலேயே 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஆமென். Amen. So Jesus said, I am in my Father and you are in me and I am in you. அவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். You are not separated from Jesus. You are one with him. நீங்கள் இயேசுவை விட்டு தூரமா இல்லை, நீங்களும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். Our truly knowing this awakens us to the reality of our redeemed oneness. அப்போ விடுதலையாக்கப்பட்ட நாம் அவரில் இணைந்திருக்கிறோம் என்ற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். We are joined to him as one. நாம் அவரிலே ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். This is a union with him.
இது அவரோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியத்தை காண்பிக்கிறது. There is no separation. ஒரு வேற்றுமையும் பிரிவினையும் இல்லை அவரிடத்திலும் நம்மிடத்திலும். If you feel separated from Jesus, it means you need to refocus on him and see yourself as one with him as he dwells within you. நீங்க இயேசு விட்டு பிரிந்து தூரமாய் இருக்கிறதை போல இருக்கும் என்றால் நீங்கள் மனம் மாறி அவரோடு கூட நீங்கள் இணைக்கப்பட வேண்டும். காரணம் அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்க விரும்புகிறார். You must be still and welcome him. நீங்கள் அவரை இன்றும் வருகை என்று அழைக்க வேண்டும். It's easy for us to know he's with us but not actually invite him. அவர் நம்ம கூட இருக்கிறார் என்ற நினைப்பிலே இருக்கிறோம், ஆனா அவரை கூப்பிடுறதே இல்லை நம்ம. He wants us to welcome him and invite him. ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை அழைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He is drawn to peace and rest and stillness, not striving. நம்மை கடினமாய் நடத்துகிறவர் அல்ல, சமாதானத்தையும் நல்ல இளைப்பாறுதலையும் தருகிறவராய் இருக்கிறார். He's looking for genuine, authentic intimacy where we're drinking deeply from the sweetness of his presence. நம்ம அவருடைய சுவையான தண்ணீரை குடித்து அவரிலே மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். He wants to flow through those who are aligned with him. அவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறவர்களோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. And this union with God is the way into greater works. அப்ப அவரோடு கூட இணைந்து இருக்கிறது தான் பெரிய காரியங்களை நாம் செய்வதற்கு காரணமாய் இருக்கிறது. So will you be a landing place, a resting place for the Holy Spirit? அப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு நிலைத்திருக்க அவரிலே தங்கியிருக்க நீங்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Will you prepare your heart to be a dwelling place for his presence? அவருடைய பிரசன்னம் அவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறது விரும்புகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்களா? Will you create environments where there is no agenda but to welcome him? அப்போ நாம் இருக்கிற நம்மளுடைய பிரதான நோக்கமே அவரை நம்மளுடைய வாழ்க்கையில வைத்திருப்பது என்று வாழ ஆயத்தமா இருக்கிறீங்களா? As you do this, the Holy Spirit will come and rest upon you, not through your efforts, but through your surrender to him. நீங்கள் அப்படி செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசம் செய்து உங்களுடைய பிரயாசத்தினால அல்ல, அவருடைய கிருபையினால் உங்களை நடத்துவார். Jesus is looking for a landing place for his spirit. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஒரு ஆலயத்தை, ஒரு இடத்தை இயேசு தேடிக்கொண்டு இருக்கிறார். If you remember when Jesus was baptized, the Holy Spirit came upon him and rested upon him. பாருங்க, இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி அவர் தங்கினார் என்று வாசிக்கிறோம். He never was striving, and neither should we. அவரை கடினமாய் நடத்தவில்லை. Jesus wants us to be a dwelling place where we remain in him. அவர் நம்மிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். His spirit wants to move without measure through people who are yielded and open to him. பரிசுத்த ஆவியானவர் அளவு பெரிதான அளவிலே உங்களிலே செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். Those who welcome his presence will see him move mightily. அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறவர்கள் வல்லமையாய் செயல்படுவார்கள். He wants to pour out his spirit without measure. உங்கள் மேலே அவருடைய ஆவியை அளவில்லாமல் அவர் ஊற்ற போகிறார். His signs and wonders will come, and his glory upon you will shine wherever you are. அப்ப அவருடைய வல்லமை உங்கள் மேல் வரும், அவருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும். Amen. Amen. Let me spend some time praying for you. உங்களுக்காய் ஜெபிக்க சில நேரத்தை நான் ஒதுக்க விரும்புகிறேன். Thank you, Father, that we are so privileged to having this relationship with you, your Son, and Holy Spirit. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
பிதாவாகிய உம்மோடும் ஆண்டவராகிய இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இந்த ஐக்கியத்தை எங்களுக்கு தந்தபடினாலே. Right now, we invite you, Holy Spirit, to come. We welcome you. இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வர வேண்டும் என்று உம்மை அழைக்கிறோம். We ask you to come and rest upon us in a greater way than we've ever experienced you before. இதுவரைக்கும் நாங்கள் அனுபவித்திராத பெரிய விதத்திலே நீர் எங்கள் மேல் வந்து இறங்க வேண்டும் என்று உம்மை அழைக்கிறோம். Anything that we put in front of you, we just ask you to remove that from our hearts. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாததை எங்கள் இருதயத்தில் வைத்திருப்போமே என்றால் எங்கள் இருதயத்திலிருந்து அதை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We surrender all that we think we have to do when we surrender to you. ஆண்டவரே, இதை எல்லாம் உம்முடைய கரத்துல கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிற காரியத்தை எல்லாம் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We lay down our worries and our anxieties to you. ஆண்டவரே, எங்களுடைய கவலைகளையும் எங்களுடைய ஆண்டவரே வேதனைகளையும் நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, I ask you to help us to learn to come into this Holy of Holies where you have given us the privilege and the honor of being. ஆண்டவரே, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாங்கள் வந்து தங்கியிருக்க நீர் எங்களுக்கு வாசலை ஏற்படுத்தி தந்தபடியால் நாங்கள் மிகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You have created this secret place within inside of us. எங்களுக்குள்ளே நாங்கள் மறைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். Help us to practice walking with you and keeping our hearts focused on your heart. ஆண்டவரே, உம்மோடு கூட நடக்க எங்கள் இருதயத்தை உமக்கு நேராய் நாங்கள் வைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். And Holy Spirit, we invite you to reveal those things that are needed, that we need from you. ஆண்டவரே, எதெல்லாம் எங்களுக்கு வேண்டும், உமக்கு பிரியமானது எங்கள் வாழ்க்கையில இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to be so sensitive to your heart, so sensitive to your promptings. ஆண்டவரே, நீர் எங்களை ஏவுகிற காரியத்திற்கு உம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை குறித்ததான ஆண்டவரே ஒரு உணர்வை எங்களுக்கு நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். You've created us for a beautiful life here in this earthly realm. இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை நீர் ஏற்படுத்தி தந்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். And you call us to bring your kingdom here on earth as it is in heaven. ஆண்டவரே, பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே உம்முடைய ராஜ்யம் பூமியிலும் செயல்படத்தக்கதாய் இருக்க எங்களை நீர் அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We need you. We're dependent upon you, Lord. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேண்டும், உம்மை சார்ந்தே நாங்கள் இருக்கிறோம் அப்பா. All things are possible with you. எல்லா காரியமும் உம்மாலே ஆகும் என்று அறிந்திருக்கிறோம். We pour all of our love and affection upon you today. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா எண்ணங்களையும் எங்களுடைய ஆசைகளையும் உம்மேல் நாங்கள் ஊற்றுகிறோம். Thank you for your goodness. Thank you for your love. ஆண்டவரே, உம்முடைய நன்மைக்காக உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you most of all for your presence dwelling within us and upon us. ஆண்டவரே, எங்களுக்குள்ளும் எங்கள் மேலும் இருக்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Let us honor you with all of our lives. எங்கள் வாழ்க்கையை கொண்டு உம்மை நாங்கள் கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். Let us worship you with all that we are. நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அந்த நிலையிலே உம்மை உண்மையாய் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Let us be so sensitive that we hear you and we speak what you're saying, that we see what you're doing, and when we do what you do. ஆண்டவரே, நீர் பார்க்கிறதை நாங்கள் பார்க்க, நீர் பேசுகிறதை நாங்கள் பேச, நீர் செய்கிறதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். This is all for your glory. இது எல்லாம் உம்முடைய நாம மகிமைக்கு என்று செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். All for your honor, all for your praise, all for your worship. ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய கனத்திற்காக, உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய துதிக்காக இவைகளை செய்யும் ஆண்டவரே.
Thank you, Jesus, for all that you have done. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். In your wonderful name we pray. Amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.